இன்றைக்கி நாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் தற்போது ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். குரு பகவான் எப்போ ராசிக்குள்ளே வந்தார்னு பார்த்தீங்க அப்படின்னா 2024 மே மாதம் 1ஆம் தேதியே பாருங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார். இடையில ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது 2024 அக்டோபர் 9ஆம் தேதியில் இருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரையும் வக்ரகதியில் இருந்தார். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். தற்போது பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிலை நிவர்த்தி ஆயிடுச்சு. இப்போது இயல்பு நிலைக்கு குரு பகவான் திரும்பி விட்டார். கிட்டத்தட்ட 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரை ராசிக்குள்ளே இருப்பார். இன்னும் 100 நாட்கள் ராசிக்குள்ளே குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. இந்த 100 நாட்களும் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது பொதுவாக குரு அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நவகிரகத்தில் ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க. குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்திற்கு ஒரு குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர். அதே போல் குரு பகவான் எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடம் பாருங்கள், அந்த இடத்தில் உள்ள குறைகள் அப்படிங்கிறது அகற்றப்படும். குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகுமாம். அந்த அளவுக்கு குரு பகவான் வந்திருக்கு சிறப்புகள் உண்டு. மேலும் நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர், உயிர் சக்தியை கொடுக்கக்கூடியவர். நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்று பாருங்கள் குரு பகவானுடைய கோள்களிலிருந்து தான் வருகின்றது. அப்போது ஜீவகாரகன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் தாங்க. அப்போது குரு பகவான் இல்லை அப்படின்னா இந்த பூமியில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. அப்போது உயிர் சக்தி அப்படிங்கிறது குரு பகவான்லேருந்து தான் நமக்கு இந்த பூமிக்கு கிடைக்கின்றது. அதே போல் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா தனகாரகன், புத்திரகாரகன் என்று போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். வண்ணவன் பொன்னவன் என்று போற்றப்படக்கூடியவர் குரு பகவான். நவகிரகத்தில் ஒரு மிகப்பெரிய சுபகிரகமாக இருக்கிறாருங்க. சரி, இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தற்போது ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். குரு பகவான் இன்னும் 100 நாட்கள் ராசிக்குள்ளே இருப்பார். இந்த 100 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும், சில சங்கடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கின்றார். 8ஆம் இடம் என்பது வில்லங்கம், 11ஆம் இடம் லாபம். அப்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதையும் செய்வார், கொஞ்சம் அல்லதையும் செய்வார். சரி, என்னென்ன லாபத்தை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 நாட்களுமே, அதாவது 2025 பிப்ரவரி 4ஆம் தேதியில் இருந்து 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த 100 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் என்பது கிடைக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் என்பது அதிகரிக்கும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க போகிறாரு கூடிய ஒரு சக்தியில் இந்த குரு பகவான் ராசி இணைவு பெற்றிருக்குதுங்க. அதே போல் எதை தொட்டாலும் லாபம் அப்படிங்கிறது இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு.
அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஒரு புதிய ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அப்போது திருமணத்தில் இருந்த தடைகள் அப்படிங்கிறது விலகும் இந்த காலகட்டத்தில். இந்த 2 மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டமான ஒரு காலம். அதாவது அவர் லாபாதிபதி, அதிர்ஷ்டத்தை கொடுக்க வல்லவருங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது மே மாதம் வரைக்கும் உச்ச நிலையில் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில். அப்போது குரு சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. அதாவது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்கும் இந்த 100 நாட்களில். அப்போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு லாபத்துக்குடைய குரு பகவான் ராசிக்குள்ளே இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. அதாவது வில்லங்கம், சிக்கல் இது எல்லாமே கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8-9 மாதமாக ராசிக்குள்ளே இருக்கிறாரு. அப்போது நிறைய பேருக்கு அவமானம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். நான் இதனால் வரையும் இவ்வளோ பெரிய ஒரு அவமானத்தை பார்த்ததே இல்லைங்க, இவ்வளோ பெரிய ஒரு அவமானம் நான் பட்டதே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா இவர் 8ஆம் அதிபதியாக இருக்கிறார். அவர் அவமானத்தை கொடுக்க வல்லவர். அதே போல் நிறைய பேருக்கு விபத்து, கண்டம், காயம் இது எல்லாமே ஏற்படுங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக சிரமம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு வந்த பிறகு இருந்திருக்கும். எப்போதும் ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன். இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் ப்ரெஷர் கூட ஏறி இருக்கும் ராசிக்குள்ளே குரு இருந்ததுனால. வயதானவர்களுக்கெல்லாம் ஆரோக்கிய கேடு என 8ஆம் இடத்தை ராசிக்குள்ளே இருக்கும்போது அவர் குரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அவர் ராசிக்கு அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் அதிபதி. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு சரியில்லை என்கின்ற ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். அப்போது இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், ஜென்மத்துக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் தான் ராமனே வந்துட்டு சீதையை பிரிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாடலாம் இருக்குது. அப்போ நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள்லாம் கொடுத்துருந்துருப்பார். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். ஏன்னா அவரே லாபாதிபதியாக இருக்கிறாரு. அப்போ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் முடிவுக்கு வரும், பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ தீராத கஷ்டத்திற்கு எல்லாமே தீர்வை கொடுக்கக்கூடியவர் லாபாதிபதியான அந்த குரு பகவான் ராசிக்குள்ளே இருப்பது என்பது சிறப்பு. அதே போல் சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். நிறைய பேருக்கு விபத்துக்கள், நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே குரு இருந்ததுனால. அப்போது இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வில்லங்கத்தை கொடுக்கக்கூடிய அதே குரு பகவான் லாபத்தையும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கொடுக்க வல்லவராக இருக்கின்றாருங்க. முக்கியமாக உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே குரு சஞ்சாரம் செய்வதனால. அதே போல் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போது இயல்பான ஒரு நிலைக்கு திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது பிள்ளைகள் வழியில் இருந்த கஷ்டங்கள் என்பது மாறும். நீண்ட காலம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களுக்குள்ளே 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்லதொரு மாற்றுத்துணை என்பது அமையும். திருமண தலங்கல்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு மாறும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா குரு பகவானுடைய நேரடி பார்வை 7ஆம் இடத்துல விழுந்து கொண்டிருக்கின்றது. நல்லதொரு நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல் குரு பகவான் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. பயணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு முன்னேற்றம் என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில். பயணம் வழியாக இருந்த தடங்கல்கள் எல்லாம் மாறி உங்களுக்கு நல்லதொரு ஒரு பயணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். ரிஷபம் ராசிக்காரர்கள் தகப்பனாருக்கு இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 100 நாட்கள். அப்போது பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதும் பாருங்கள் சிறப்பு அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். என்ன அவர் 8ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது வேணும், அவசரப்படக்கூடாது. அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள் ராசி ரொம்ப சீக்கிரமாக திருமணம் என்பது ரிஷப ராசிக்காரர்களுக்கு நடக்குங்க. அதே போல் டென்ஷன் அப்படிங்கிறது ஆகாதீங்க. ராசிக்குள்ளே குரு இருக்கிற வரைக்கும் டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா ப்ரெஷர் அப்படிங்கிறது ஏறி போகும். ராசிக்குள்ளே குரு இருக்கும்போதே ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு உடம்புல வெயிட் என்பது ஏறி இருக்கும் ராசிக்குள்ளே குரு இருக்கும்போதே. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் படிப்பில் ஒரு சிலருக்கு படிப்பில் மதிப்பெண் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு 7, 8, 9 மாதமாக இருந்திருக்கலாம். இன்னொரு 3 மாதம் ராசிக்குள்ளே இருக்கிறாரு. இந்த 100 நாட்களும் பார்த்திங்க அப்படின்னா கவனம் என்பது தேவை. ஆனால் சில கஷ்டங்கள் என்பது உங்களுக்கு இருக்குது.
சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வலுவாக இருக்கிறாரு. அதனால் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்கள் பணப்புழக்கம் இருக்கும். இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் முடிவுக்கு வரும். இந்த ஒரு 100 நாட்களில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் வரும். கூடவே சில பிரச்சனைகளும் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நீங்கள் கவனமாக கையாளணும். அப்படி கையாண்டிங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த எதிர்காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமாக பணப்புழக்கம் என்பது அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே குரு இருக்கும்போது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எதிர்பாராத ஒரு பணவரவு, குருட்டு அதிர்ஷ்டம். ஒரு மருத்துவராக இருக்கீங்க, ஒரு வக்கீலாக இருக்கீங்க, ஒரு போலீஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் எதிர்பாராத ஒரு பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பயணம் சார்ந்த தொழில், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஒரு காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குங்க. அந்த பயணம் சார்ந்த விஷயத்தில் சில ஒரு உயர்வு என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அப்போது இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி, நல்லதொரு பணவரவு, இது எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத செலுத்திக்கணும். சில தேவையற்ற அவமானங்கள் இதெல்லாம் வரும், கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருந்துக்கணுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் தீர்க்க முடியுங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.